ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பட்டுக்கோட்டையில் என்னென்ன ஜாமான்லாம் வாங்குறோம், கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போவாங்க. தியா வந்து கொய்யாக்காய் சாப்பிட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அலிவலம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது எத்தனை அடியோ ஆஞ்சநேயர் கோவில். ஸோ பட்டுக்கோட்டை வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வாங்க இப்போ போயிட்டு நம்ம விளக்கு வாங்கிட்டு விளக்கு போடுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விளக்கு வாங்க வந்திருக்கோம். ஒரு விளக்கு 10 ரூபாய், நெய் விளக்கு. இப்போ 2 விளக்கு வாங்குவோம். தாத்தா எடுத்துகிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விளக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்தாங்க அத்தை. விளக்காய் வாங்கிட்டேன். நீ ஏற்றுனியா? சரி, மண்டை இடிச்சுக்குவேன். செய்ய மண்டை இடிச்சுக்குவேன். நின்று இப்படியே ஏதாவது வேலை பார்க்காம இருக்க மாட்டேன். ஏய், இங்கே போகிற அந்த திரியும் நல்லா உள்ளே தள்ளிவிடுங்க. பாருங்க, தியா விளக்கேற்றுறான். மகாலட்சுமி விளக்கேற்றுறாங்க. ஏற்றிட்டா பாருங்க. பாருங்க, கீழே உள்ள ஆஞ்சநேயர். நம்ம வந்து போன வருஷமான்னு தெரியல, இந்த கோயிலில் தான் நம்ம வந்து வடமாலை சாத்தணும். நல்லா கிளியராக தெரிய மாட்டேங்குது, தூரமாக போனால் தெரியுது. கிளியராக தெரியுறாரு பாருங்க. சுற்றி வா, பூசிக்கோ, செந்தூரம் பூசிக்கோ. பயிற்சி விழான்னு போட்டிருக்காங்க. சனி பயிற்சி மகா யாகம் வெள்ளம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. பரிகார ராசி மேஷம், கடகம் தியா, சிம்மம் நான், கன்னி, விருச்சிகம், தனுசு, கும்பம் அத்தை. எங்கள் அத்தை, எங்கள் வீட்டில் எங்கள் 3 பேருமே இருக்குது. சரி வாங்க, பின்னாடி போய் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும். தீர்த்தமும் கொடுப்பாங்க, தலையில் இதுவும் வைப்பாங்க. தொட்டு கும்பிடுவேன் அழகு. ஆஞ்சநேயர் ஃபோட்டோ வாங்கிக்கோ, வச்சுக்கோ. இங்கே இருக்கார் ஆஞ்சநேயர். இவருக்கு பக்கத்தில் பின்னாடி இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு ஐயனார் இருக்கார். வாங்க போய் பார்ப்போம். இதில் தான் ஐயனார் இருக்கார். இப்போ இங்கே யாரும் இல்லை போல். மண்முடியார் ஐயனார்னு கோவில் உள்ள இங்கே பக்கத்துலேயே இருக்குது. உங்களுக்கு காட்டுறேன். இங்கிட்டு பாருங்கள், பிள்ளையார் இருக்கார், அங்கிட்டு முருகர் இருக்கார். வாங்க, துண்ணூறு பூசிக்கடா. தரணி ஸ்கூலுக்கு போயிட்டான், அதனால் தியா எங்களோட சுற்றி வரா. குங்குமம் எடுத்துக்கோ, வாடா. சுற்றி போங்க. இதுக்கு எதுக்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஐயனாருக்கு எப்பயுமே குதிரை தான் இருக்கும். ஆனால் இதுக்கு எதுக்கு பார்த்தீங்கன்னா யானை இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேயருக்கு விசேஷனால இங்கே தான் வந்து சாப்பாடு போடுவாங்க. இங்கே பாருங்க, கூடையெல்லாம் இருக்குது. இங்கே வந்து சனிக்கிழமை சாப்பாடு போடுவாங்க. சனிக்கிழமை யார் வந்தாலும் இங்கே வந்து, ஆனால் சனிக்கிழமை நல்ல விசேஷமாகவும் இருக்கும். நிறைய கும்பலும் இருப்பாங்க, அன்னதானம் போடுவாங்க. நாங்களும் சனிக்கிழமை வந்து நாங்கள் வந்துருந்துருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து அன்னதானத்துக்கு வந்து எழுதுகிறவங்க எழுதலாம். இந்த அன்னதானத்துக்கு அப்புறமேட்டு ஆஞ்சநேயருக்கு எதுவும் பண்ணுறதா இருந்தால் அங்கே வந்து நன்கொடை கொடுக்கலாம். அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுக்கலாம். மற்றபடி இந்த சனி பயிற்சி இதுக்கெல்லாம் ஒரு ஆளுக்கு 150 ரூபா அந்த மாதிரி வரி கட்டுறது, அதுவும் கட்டலாம். இது அலிவுலகம் கிராமம்னு சொல்லுவாங்க. அலிவுலகம்னு சொன்னாலே இந்த ஆஞ்சநேயர் கோயில் தான் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயர் கோயில் பின்னாடி பாருங்கள் ஆஞ்சநேயர். இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கலாம். அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அர்ச்சனை விளக்கு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ தியா போயிட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். இது வந்து நவகிரகம். இங்கே வந்து நவகிரகமும் இருக்குது ஆஞ்சநேயர் கோயிலில். இங்கே வேணும்னா அங்கே போய் நின்று கும்பிட்றா பாருங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இது பஸ் ஸ்டாப்புன்னு இங்கேயே நிறுத்துவாங்க. ஆஞ்சநேயர் அலிவலம் கோவில்னு சொன்னால் இங்கேயே நிறுத்துவாங்க. பக்கத்தில் ஒரே ஒரு டீ கடை இருக்குது, ஒரு பழக்கடை இருக்குது, அவ்வளோதான். இங்கே இது பட்டுக்கோட்டை போகிற ரோடு. வாங்க போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஞ்சநேயர் அலிவலம் கோயில் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.